வணக்கம். தாவேகா ஆட்சி அமைக்குமா அமைக்காதா? விஜய் முதல்வரா வர மாட்டாரா? இதுதாங்க தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகி இருக்கு. எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசியல் சூழல் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு இப்படி ஒரு மேண்டேட்டை இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. எப்போதுமே ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான அரசு அமையக்கூடிய அளவுக்கு தான் ஒரு மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு தாவேகா போராடிக்கிட்டு இருக்கு. விசிகா, சிபிஐ, சிபிஎம் இது போன்ற கட்சிகள்கிட்ட அவங்களோட ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அட் த சேம் டைம் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. அது என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை எல்லாரும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியை நாடு முழுக்க உண்மையிலே தூக்கி பிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தான். அது ஒத்துக்கிட்டே ஆகணும். 10 எம்பிக்கள் 2019 சரி 2024 சரி தனிச்சு நின்னா பல தொகுதிகளை டெபாசிட் வாங்க மாட்டாங்க காங்கிரஸ். அப்பேற்பட்ட காங்கிரஸை திமுக தூக்கி நிப்பாட்டி 10 எம்பிக்களை கொடுத்தாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சு உண்மையிலேயே அந்த ரிட்டர்னிங் ஆபிசர் அந்த தேர்தல் வெற்றி பத்திரத்துல கையெழுத்து போட்டு அந்த இங்கு காயறதுக்குள்ளேயே டப்புன்னு தாவேகா பக்கம் தவ்வுனது பலருக்கும் இங்கு பிடிக்கல. குறிப்பாக காங்கிரஸை நாடு முழுக்க ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு பிடிக்கல. சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்னன்னா, ஹிந்தியில போட்ட ட்வீட். நாங்க யாரையுமே கஷ்டமான காலகட்டத்தில் கைவிட்டுட்டு போயிட மாட்டோம். காங்கிரஸை குத்தி காட்டுறாரு. திமுகவோட கடினமான காலத்துல டக்குன்னு கப்பல் இங்கேருந்து நாங்கள் தவிட்டீங்கல்ல, நாங்க அப்படி பண்ண மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி அவர்களோடையும் ஸ்டாலின் அவர்களோடையும் அகிலேஷ் யாதவ் அவர்கள் கைகோர்த்து நிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது 2 மெசேஜ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் என்ன, காங்கிரஸ் இஸ் a non-existent party in உத்தரப்பிரதேஷ். 2022 ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பிரியங்கா காந்தியை முன்னிறுத்தி லட்கி ஹூம் லட் சக்தி ஹூம் அப்படிலாம் ஏதோ டைலாக்லாம் போட்டாங்க. நான் ஒரு பெண், என்னால் போராட முடியும், இதான் அதோட டிரான்ஸ்லேஷன். 399 சீட்ல போட்டி போட்டு வெறும் 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. 2% ஓட்டு. அப்படி 2% கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு அங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் 17 சீட்டு கொடுத்து 6 எம்பிக்களை கொடுத்தாங்க சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸுக்கு. சோ இப்போ அகிலேஷ் யாதவ் இந்த ட்வீட் போட்டதுக்கான மறைமுக காரணம் என்னன்னா, அடுத்து 2027 ஆண்டு அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வரப்போகுது. ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் பார்ட்டி, அதுவும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சிக்கு நான் எதற்காக கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு நான் எம்எல்ஏக்களை கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது. சோ காங்கிரஸ் ஒரு நம்பகத்தன்மை அற்ற ஒரு பார்ட்டி என்பதை நிறுவுவதற்காக இப்போதே அகிலேஷ் யாதவ் அடி போடுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்து ஒரு படி மேல போய் நம்மளுடைய கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற அவை தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. காங்கிரஸ் எம்பிக்களோட நாங்க இனிமே உட்கார மாட்டோம், நாங்க தனியா தான் உட்காருவோம், காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க, அதனால ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் இருக்கணும்னா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அவையில பேசணும்னா எங்களுக்கு தனியா ஒரு இருக்கை அமைச்சு கொடுங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவிற்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் தொண்டர்கள் பல இடத்துல திமுகவினரால விரட்டி அடிக்கப்பட்டு இருக்காங்க. நடு ரோட்ல மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்களை எல்லாரும் வயசானவங்களா இருக்காங்க. பாவம், உண்மையிலே பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. இந்த வயசான தொண்டர்களை திமுக காரங்க ரோட்ல அப்படியே துரத்திட்டு போறாங்க. எதுக்கு? நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, காங்கிரஸ் ஒழிக காங்கிரஸ் ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டுட்டு அவருக்கு பின்னாடியே போறாங்க. அவங்க துண்டெல்லாம் கீழே விழுது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் உண்மையிலேயே பாவமா தான் இருக்கு. அதே மாதிரி கும்பகோணத்துல காங்கிரஸ் மேயர் பதவி விலக வேண்டும், இல்ல அவங்க பதவி பறிக்கப்பட வேண்டும். திமுக ஆதரவோட தானே காங்கிரஸ் மேயர் இருக்காங்க. சோ அவங்களோட பதவி பறிக்கப்பட வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் எழுது. இன்னும் ஒரு சில வீடியோக்கள்லாம் வெளில வந்துச்சுங்க. திமுக கட்சி உறுப்பினர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இப்போ தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்கல்ல மக்கள்லாம், அந்த எம்எல்ஏக்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, நாங்க தானே உழைச்சு திமுக தொண்டர்கள் வேர்வையை சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கணும், நீங்க டக்குன்னு தாவேகா பக்கம் போயிட்டீங்களே, மக்கள் உங்களை மன்னிப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் தலைமை எடுத்த முடிவுங்க அப்படின்னு அவர் வச்சுட்டாரு. காங்கிரஸ் எம்பி சுதா அவர்கள் இருக்காங்கல்ல, சுதா அவர்களுக்கும் ஒரு திமுக தொண்டர் போன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இப்படி காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே இப்போ ரிஃப்ட் தமிழ்நாட்டில் மேக்சிமமா இருக்கு. பட் இது பத்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் உங்களுக்கே தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ். அவரு தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் தாவேகா அலையன்ஸ்க்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, பேச்சுவார்த்தை நடந்தது. அவர் சொல்றாரு என்ன தப்பு, நாங்க வந்ததுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு காங்கிரஸோட மேலிட பார்வையாளர், நீங்க எப்படி பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிராக செயல்படலாம் என்ற கேள்விக்கு
யாரோ போய் மைக் பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, நாங்க வந்து பீப்புள்ஸ் மேண்டேட்டை மதிச்சதுனாலதான், மக்களின் தீர்ப்பை மதித்தனால்தான் தாவேகா பக்கம் வந்திருக்காங்களாம். ஏன் மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அப்ப தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா அது மக்களோட மேண்டேட்டை மதிக்கிற மாதிரி தானே. ஆஹா, என்ன ஒரு பதில் அப்படிதாங்க கேட்க தோணுது. ஸோ எல்லாருமே காங்கிரஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லைங்க, உண்மையிலேயே ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு அணி இருக்கும். அதாவது காங்கிரஸ்குள்ளேயே ஒரு திமுக அணி இருக்கும், விசிகாக்குள்ள ஒரு திமுக அணி, சிபிஐக்குள்ள ஒரு திமுக அணி, சிபிஎம் குள்ள ஒரு திமுக அணி. இப்படி அந்த திமுக அணி இருக்கு இல்லையா, அவங்க யாருமே தாவேகாவின் பக்கம் இந்த கட்சிகள் போய்விடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்படிதான் அலீம் அல் புகாரி என்ற ஒருத்தர், நீங்க நிறைய ஊடக விவாதத்துல பார்த்திருப்பீங்க, அவர் வந்து தற்காலிகமாக காங்கிரஸ் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. காரணம், காங்கிரஸ் வந்து தாவேகாவோட இணைந்ததை எதிர்த்து அவர் பேசிட்டு இருக்காரு என்பதற்காக. இது மாதிரி நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள இருக்கலாம், வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு, அதனால இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ்க்குள்ளேயே பெரும் குழப்பம் போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிகிறது. உண்மையிலேயே யார் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய மாநில தலைவர் என்று தெரியல. காங்கிரஸ்க்கு யார் பொறுப்பேற்றாலுமே டிஎன்சிசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது சாதாரண டாஸ்க் கிடையாது. சத்தியமூர்த்தி பவன்ல என்னென்ன பிரச்சனைகள் பிரளயங்கள் நடக்க போகுது என்பதுல நமக்கு தெரியல, அது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேங்க, காங்கிரஸ் எங்க போய் யாரோட சேர்ந்தாலுமே இந்த மிதாஸ் டச் அப்படின்னு சொல்லுவாங்க, தொட்டாலே பொண்ணா மாறக்கூடியது, இவங்க தொட்டாலே மண்ணா போயிடும். நிறைய இடத்துல போய் நிறைய பேர் தொட்டு எல்லாமே மண்ணா போயிருச்சு. உத்தவ் தாக்கரேயோட கெரியரை முடிச்சு விட்டாங்க, ராஜ் தாக்கரே கெரியரை முடிச்சு விட்டாங்க, பீகார்ல லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் இவங்களோட கெரியர்லாம் முடிச்சு விட்டாங்க. பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் தேஞ்சு போயிருச்சு. இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல அவங்களே அவங்களுக்கு இந்த ஒரு வாளி மண் எடுத்து இப்படி கொட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களே மண் எடுத்து தலையில வாரி போட்டுக்கிறாங்க. உதாரணத்திற்கு கேரளாவில் காங்கிரஸ் இப்போ ஆட்சி அமைக்க போகுது. இந்த மேண்டேட்டை மக்கள் கொடுத்துட்டாங்க. யூடிஎஃப் அலையன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 102 சீட்டு மக்கள் வழங்கியிருக்காங்க. 140ல 102ங்கிறது கம்ஃபர்டபுளான ஒரு மெஜாரிட்டி. உண்மையிலேயே அதிரி புதிரி பெரும்பான்மை தான் காங்கிரஸ் யூடிஎஃப்க்கு அங்க கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே 63 எம்எல்ஏக்கள். ஸோ மெஜாரிட்டி அங்க தேவை 71. வெறும் 8 ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி தான். சிங்கிள் பார்ட்டியாவே காங்கிரஸ் என்ற கட்சியாகவே 8 ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி தான். அவங்களோட பல கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, இன்னொரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அங்க ஆட்சி அமைச்சிடலாம். ஆனா இப்ப என்னன்னா அங்க மிகப்பெரிய பிரச்சனை, இப்ப தமிழ்நாட்டுல சிஎம் ரெடியா இருக்காரு, ஆனா பதவி ஏற்க முடியல. கேரளாவுல பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ரெடியா இருக்காரு, அங்க சிஎம் ரெடியா இருக்காரு, ஆனா கட்சி மேலிடம் ரெடியா இல்ல. மேற்கு வங்கத்துல கவர்னர் ரெடியா இருக்காரு, சிஎம் ரெடியா இல்ல. இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலுமே கேரளா பத்தி பார்ப்போம். கேரளாவுல கட்சி மேலிடம் என்னன்னா அங்க 3 வேட்பாளர்கள் சிஎம் போஸ்டுக்கான கண்டெண்டர்ஸா இருக்காங்க. சிஎம் போஸ்டுக்கு 3 பேர் போட்டிடுறாங்க. அதுல ஒன்னு விடி சதீஷன். இவர் யாருன்னா எல்டிஎஃப் கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்த போது இவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அங்க எதிர்கட்சி தலைவர், கேரளாவோட எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. இவர் தான் அங்க காங்கிரஸ்க்காக நடந்து அப்படியே பப்ளிக் மூட யூடிஎஃப் பக்கம் திருப்பி நிறைய உழைப்பு போட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர கிரவுண்ட்ல உழைச்ச ஒரு நபர். இவர் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டரா இருக்காரு. கட்சியில இருக்கக்கூடிய கேடர்ஸ், பப்ளிக் சென்டிமெண்ட் எல்லாமே விடி சதீஷனோட தான் இருக்கு. ஆனா நம்ம காங்கிரஸ் எப்படி முடிவெடுப்பாங்க? இத்தனை ஆண்டுகளாக ஏதாவது ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு லீடர் வளர்ந்து வந்தாங்கன்னா உடனடியாக அந்த லீடரை மாத்து. எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் கமிட்டிகள், அந்த பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, மாநில அளவிலான காங்கிரஸ் கமிட்டி, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான லீடர் உருவாகாம மேலிடத்துக்கு க்ளோஸா ஒருத்தர் இருப்பாரு, அவரை தூக்கி போட்டுருவாங்க டக்குன்னு. அப்படித்தான் கேசி வேணுகோபால் அவரை சிஎம் ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டெண்டர் இருக்காரு, ஒரு கண்டெண்டர். அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் சொன்ன மொத்தம் 3 பேர், விடி சதீஷன் ஒன்னு, கேசி வேணுகோபால் ஒன்னு, ரமேஷ் சென்னிதலா அப்படின்னு ஒருத்தர், மொத்தம் 3 பேர் சிஎம் போஸ்டுக்கு போட்டிடுறாங்க. இந்த 3 பேருக்குள்ள பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு என்று பார்வையிடுவதற்கு மேலிட பொறுப்பாளர், மேலிட பார்வையாளர் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. வழக்கம் போல காங்கிரஸ் கட்சியில எப்படி இருப்பாங்களோ பல பேர் ஆர்வ கோளாறா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவரும் எம்எல்ஏக்கள்கிட்ட பேசி யார் யாருக்கு ஆதரவு என்றெல்லாம் எழுதிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த எழுதிட்டு வந்த அந்த பேப்பரை மீடியா முன்னாடி இப்படி வச்சிருக்காரு. கையில இருக்கிறத அப்படியே போட்டோ எடுத்துட்டாங்க மீடியாக்கள்ல, அது லீக் ஆயிருச்சு. யார் எந்தெந்த எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறது லீக் ஆயிருச்சு. ஒரு பெரிய குழப்பமே போயிட்டு இருக்கு. இந்த மேலிட பொறுப்பாளரோட பேரு முகுல் வாஸ்னிக் என்ற பேரு. அந்த போட்டோவில் யார் எந்தெந்த எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு அப்படின்னு இருந்து பார்த்தோம்னா, சந்தீப் வாரியர் அப்படிங்கிற எம்எல்ஏ கேசி வேணுகோபாலுக்கு ஆதரவு, அட்வொகேட் சஞ்சீவ் ஜோசப் கேசி வேணுகோபாலுக்கு ஆதரவு, அட்வொகேட் சுன்னி ஜோசப் கேசி வேணுகோபாலுக்கு ஆதரவு. இப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கேசி வேணுகோபால் என்றுதான் இருக்கிறது. ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, இந்த கேசி வேணுகோபால் அப்படின்ட்டு
பெரும்பாலான எம்எல்ஏக்கள் சொல்றாங்கன்ட்டு இந்த போட்டோ லீக்கே இருக்கு இல்லையா பப்ளிக்கா. இதுல காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் நீலகண்டன் பேரு பலமுறை விடி சதீசன் தான் சிஎம்ஆ வரணும்னு என்டார்ஸ் பண்ணவரு இந்த நீலகண்டன். ஆனா இவரு கேசி வேணுகோபால் தான் சிஎம்ஆ வரணும்னு சொன்னதாக எழுதிட்டு போயிருக்காங்க. அப்போ ஓட் சோரி நடக்குதா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு வேண்டிய ஆளை பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து விட்டதாக ஒரு நாடகம் ஆடுகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா காங்கிரஸ் பத்தி உங்களுக்கு என்னமா கவலை? ஆடு நனையுதுன்னு ஓனா ஏன் எழுதுன்னு கேக்குறீங்களா? என்னன்னா இப்ப எப்படி சிபிஎம் ஒரு டெசிமேஷன் நடந்துச்சோ அதே மாதிரி காங்கிரஸ்குள்ள ஒரு மிகப்பெரிய ரிஃப்ட் ஏற்பட்டு அடுத்த 5 வருஷத்துல காங்கிரஸ்ல இருந்தும் கொத்து கொத்தாக வந்து பாஜக இணைய போறாங்க, சிபிஎம்ல இருந்தும் பல பேர் கொத்து கொத்தாக வந்து பாஜக இணைய போறாங்க. தேர்தலுக்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா பத்மஜா வேணுகோபால் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் கருணாகரன் அவர்களுடைய மகள். காங்கிரஸ் கட்சி இப்போ இந்த அளவுக்கு கேரளாவில் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கருணாகரன் முன்னாள் முதல்வர். அவருடைய மகள் வந்து பாஜக சேர்ந்தாங்க, திருச்சூர்ல போட்டிட்டாங்க. அதே மாதிரி முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏக்கள் பல பேர் பாஜக வந்து இணைஞ்சாங்க. அடுத்த 5 வருஷத்துல பாஜகவுக்கு ஹெவி வெயிட்ஸ் வந்து சேர போறாங்க. இந்த முறை பாஜக 3 எம்எல்ஏக்களை கேரளாவில் பெற்றாங்க. அடுத்து 2031ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு ப்ராமினன்ட் ஃபோர்ஸ் பல எம்எல்ஏக்களை பெற்று இரட்டை இலக்கத்துல எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சியா அமர கூட வாய்ப்பு இருக்கிற அளவிற்கு அடுத்த 5 வருஷத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சோ இறுதியாக தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். சிபிஐ சிபிஎம் விசிக அனைவருமே தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா என்பதை இந்த இரவுக்குள்ள அறிவிச்சிருவாங்க. ஒரு பரபரப்பான சூழல்ல காங்கிரஸ் ஒரு கட்சியை தொற்றுச்சு. இது மண்ணாவதா இல்ல பொண்ணாவதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த முடிவை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்க ஆர்வமாக இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.